இன்றைய ஆன்மீக தகவல். புனிதமான மாதம் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கின்றது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு. இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலுமே கார்த்திகை தீபம் வருகின்றது அல்லவா? தீபத்தன்று மட்டும் வீட்டிலே விளக்கேற்றாமல் இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலுமே இல்லத்திலே நாம் பூஜை அறையிலே விளக்கேற்றுகின்றோம் அல்லவா? பூஜை அறையிலே விளக்கேற்றுதல் மட்டும் அல்லாமல் வாயிலிலே, நம்முடைய வீட்டு வாசலிலே 2 விளக்குகள் காலையிலும் ஏற்ற வேண்டும், மாலையிலும் ஏற்ற வேண்டும். காலையிலே எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும்? காலை 5 மணிக்கு வீட்டிலே பூஜை அறையில் விளக்கேற்றுகின்றீர்களா? பூஜை அறையிலே விளக்கேற்றிவிட்டு இங்கே நம்முடைய வீட்டு வாசலிலே அந்த உத்திரத்துக்கு 2 நிலைப்படிகள் இருக்கின்றது அல்லவா? இந்த 2 நிலைப்படிகளுக்கு அருகிலே விளக்கேற்றி வையுங்கள். அகல் விளக்கு கூட ஏற்றலாம், தவறில்லை. அகல் விளக்கு காலை மாலை 2 வேளையும் ஏற்ற வேண்டும். என்ன ஐதீகம் என்றால், இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களுமே தேவர்களுக்கு காலை பொழுது, விடிகாலை பொழுது. அந்த தேவர்கள் பூலோக சஞ்சாரம் செய்வார்கள், இறைவனை வணங்குவார்கள். பெரும்பாலான தேவர்கள் பூலோகத்துக்கு வந்து, குறிப்பாக தமிழகத்திலே பல திருக்கோவில்களிலே தேவர்கள் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். பிரம்மா வழிபாடு செய்திருக்கின்றார், யமன் வழிபாடு செய்திருக்கின்றார், இந்திரன் வழிபாடு செய்திருக்கின்றார், நாரதர் வழிபாடு செய்திருக்கின்றார், அகத்திய மாமுனி, கோரக்கர் சித்தர், இப்படி சித்த புருஷர்களும் தேவர்களும் தெய்வங்களும் கூட தமிழகத்திலே வந்து தமிழகத்திலே பல கோவில்களிலே வழிபாடு செய்திருப்பதாக ஐதீகம் இருக்கின்றது. ஆகவே இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களும் தேவர்களுக்கு விடிகாலை பொழுதென்று சொன்னேன் அல்லவா? அவர்கள் பூலோக சஞ்சாரம் வருகின்ற அருமையான வேளை. அப்படி அவர்கள் வருகின்ற வேளையிலே நம்முடைய இல்லத்திலே வீட்டு வாசலிலே தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் மனம் குளிர்வார்கள். ஆகா, இவர் வீட்டிலே தீபம் ஏற்றிருக்கின்றார்கள், இறைவனை முழுமையாக வழிபாடு செய்கின்றார்கள், இவர்களுக்கு நாமும் அருள வேண்டும் என்று தேவர்களும் நமக்கு அருள் செய்வார்கள். தேவர்கள் அவர்களுடைய ஆற்றல் சொல்லி மாளாது. அவர்களே நமக்கு அனுகிரகம் செய்யும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். நாம் அன்றாடம் அனுதினம் ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். அப்படி வேண்டுகின்ற அந்த வேண்டுதலானது முறையானதாக இருக்க வேண்டும், முறையானதாக இருக்க வேண்டும். செய்கின்ற வேண்டுதலால் நமக்கு பலன் கிடைக்க வேண்டும். ஏதோ கோவிலுக்கு போனோம், இறைவனை பார்த்து கைகூப்பினோம், வந்தோம் என்று இருக்கக்கூடாது. நமக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிக அர்த்தமுள்ளவை, ஆழமானவை. அவற்றை நாம் முறையாக தெரிந்து செய்தால் நமக்கு வாழ்விலே துன்பம் என்பதே கிடையாது. தற்கொலை என்ற எண்ணமே தோன்றாது. ஒரு சிலர் சாதாரணமாக கடன் பிரச்சனைகளுக்கும் சாதாரணமான பிரச்சனைகளுக்கும் கூட தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள். அப்படி எடுக்கக்கூடாது. நமக்கு நம்முடைய தர்மமானது, இந்து தர்மமானது நிறைய வழிகளை சொல்லி கொடுத்திருக்கின்றது. அதன்படி நாம் வாழ்ந்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, எந்த விதமான தோஷங்களும் நம்மை அணுகாது. ஆகவே குறிப்பாக இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே தீபத்தன்று மட்டும் விளக்கேற்றாமல் இந்த 2 மாதங்களும், இந்த 60 நாட்களும் நம்முடைய இல்லத்திலே வீட்டு வாசலிலேயும் 2 தீபங்கள் எரிய வேண்டும். உங்களுக்கு வீட்டு வாசல் மெயின் கேட் இருக்கின்றது அல்லவா? அந்த கேட்டிலேயும் விளக்கேற்ற வேண்டும். அந்த மெயின் கேட்டிலேயும் விளக்கேற்ற வேண்டும். 2 பக்கங்களும் போர்ட்டிகோ இருக்கின்றது என்றால் அந்த போர்ட்டிகோவுக்கு 2 பக்கமும் விளக்கேற்றி வைத்துவிட்டு வீட்டு வாசலிலே விளக்கேற்றி இல்லத்திலே இருக்கின்ற அந்த பூஜை அறையிலேயும் விளக்கேற்றி நறுமணம் கமழ வேண்டும். எப்போதும் தூப சாம்பிராணி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த சாம்பிராணி வாசனை, அந்த சாம்பிராணியிலே சாம்பிராணி போடும்போது சற்று வெண்கடுகு இவற்றையெல்லாம் போட்டு, பச்சை கற்பூரம் இவற்றையெல்லாம் போட்டு, புனுகு இவற்றையெல்லாம் போட்டு சாம்பிராணி தூபம் காட்டும்போது அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சமானது வருகின்றது. மகாலட்சுமி ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே பெருமாள் ஓடி வந்து விடுகின்றார். பெருமாளுக்கு மகாலட்சுமியை விட்டு பிரிய மனம் கிடையாது. மகாலட்சுமி வந்தவுடன் பெருமாள் வருகின்றார். பெருமாள் வரும்போது அங்கே சிவபெருமானும் வருகின்றார்.
சிவபெருமான் வரும்போது அங்கே பார்வதி தேவி வருகின்றாள். பார்வதி தேவி வரும்போது அங்கே நாரத மகரிஷி வருகின்றார், அவர்களையெல்லாம் துதிப்பதற்காக. அங்கே கலைமகள் வருகின்றார். கலைமகள் வரும்போது நமக்கு ஞானத்தை தருகின்ற பிரம்மனும் வருகின்றார். இப்படி எல்லா தெய்வங்களும் அங்கே வந்துவிடும். எனவே இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலும் இல்லத்தின் வாசலிலே தீபம் ஏற்றுவோம். இல்லத்திலே வாசலிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கூட சரியாகிவிடும். நவக்கிரக தோஷங்கள் அணுகாது. எரிகின்ற தீபத்திலே அந்த தீபத்தை ஒரு காரணியாக வைத்து அந்த தீபத்திடம் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது அந்த தீபமானது அக்னி ரூபமாக இறைவனிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை எடுத்து செல்லும். அப்போது இறைவன் நம்முடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு வழிபாடு செய்தால் நம்முடைய வழிபாடுகளுக்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கும். ஆகவே தீப வழிபாடு செய்வோம். திருக்கார்த்திகை தீபத்தன்று மட்டும் தீபம் ஏற்றாமல் திருக்கார்த்திகை தீபத்தன்று வீடே ஒளி வெள்ளத்திலே இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தீபங்கள் எரிய வேண்டும். மற்ற நாட்களிலே வீட்டு வாயிலிலே போர்ட்டிகோவிலே இங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைத்து அதேபோல் நடுக்கூடத்திலே தீபம் ஏற்ற வேண்டும். கோலம் போட்டு நடுக்கூடத்திலே தீபம் ஏற்ற வேண்டும். இவற்றையெல்லாம் முறையாக செய்து இந்த தீப வழிபாடு செய்தால் நம்முடைய இல்லமானது கோவிலாக இருக்கும். கோவிலாக இருக்கின்ற அந்த இல்லத்திலே எந்த விதமான எதிர்வினை சக்திகளும் அண்டாது, நேர்மறை சக்திகள் வரும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுகவாழ்வு கிடைக்கும். ஆகவே இதனை தவறாமல் செய்யுங்கள். கார்த்திகை பிறந்திருக்கின்றது, தவறாமல் இன்று முதல் செய்து இந்த தீப வழிபாட்டினை செய்து நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.